அது நிப்பாட்டணும்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். இதான் நான் சொன்ன வியூ பாயிண்ட்டுங்க. இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. வியூ எல்லாமே ஃபோட்டோஷூட் பாயிண்ட்டு தான். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பாருங்க வேறு லெவல் கைஸ். பா கிளைமேட்டு தாங்க. ஏ வாங்கடா பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்கடா, ஊட்டி வந்துருங்கடா. பேட்டரியெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுங்க. ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலான்னு தான். கிளைமேட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்குது. ஸோ வியூ நல்லா தான் இருக்குதுங்க. ஆனால் தரமான வியூ. ஆனால் போன வாட்டி எப்போல்லாம் வரணும் அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும். அந்த சூரியன் கீழே இறங்குறதுலேருந்து மேலே ஏறுற வரைக்கும். போன வாட்டி நிறைய குரங்களாக இருந்துச்சுங்க. இந்த வாட்டி ஒன்றுமே இல்லைங்க. சரிங்க, நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறிடலாம். ஓகே, ஜர்க்கின்லாம் போட்டாச்சு. அப்படியே நம்ம பாட்டுக்கு பறந்துகிட்டே இருக்கலாங்க. 3 பசங்க ஒரு பொண்ணுங்க கண்டபடி வார்த்தை பேசிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக 18+ தான் இருந்துச்சு அவங்க பேசுனது. ஸோ ஜர்க்கின் போட்டோன்னே நல்லா சூடாக இருக்குங்க. சொல்லிட்டா போகலாம். ஸோ இனி நம்ம எங்கேயுமே நிற்க வேணாங்க. நம்ம அந்த செக் போஸ்ட்டு ஒன்று இருக்குங்கள, அங்கே மட்டும் தாண்டிடலாம். அந்த செக் போஸ்ட் தாண்டிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் மிஸ்ட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. மிஸ்ட்டு ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக இங்கேருந்து. நம்ம இப்போ ஃபாக் லைட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு டவுட்டுங்க, நம்மளால் வெளியிருந்து வந்து ஒரு நாள் மேக்ஸிமம் 2 நாள் இருப்போமா இங்கே. ஆனால் இங்கே இருக்கிற வாழ்கிற மக்கள்லாம் எப்படி இந்த குளிரில் வாழ்கிறாங்கன்னே சத்தியமாக தெரியல. ஏன்னா அவ்வளோ குளிர் அடிக்கும் இங்கெல்லாம். எப்படித்தானோ எனக்கு இப்போது உடம்பு குளிர மாட்டேங்குதுங்க. கீழே காலெல்லாம் குளிருது. மணி 8:15 8:14 கரெக்டாக ஹில்ஸ் ஏறிட்டோம். அதான் சொன்னேன் 9 o'clock போது நம்ம கிளம்பிடுவோம். நம்ம போயிடுவோம் மேலேயே. நம்ம நின்று தானே போகிறோம், அதனால் நம்ம கரெக்டாக போயிடும். கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே கிளைமேட் இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த டைம் மட்டும் ஒரே கிளைமேட்டில் இருக்காது. கொஞ்சம் மிஸ்ட்டு வரும், டக்குன்னு மழை வரும், டக்குன்னு வெயில் அடிக்கும். அப்படியே கிளைமேட்டில் சேஞ்ச் ஆகிட்டே வருங்க. இதான் நான் அந்த சொன்ன செக் போஸ்ட்டுங்க. ஸோ போன வாட்டி இங்கே தான் வந்துட்டு இ-பஸ்ஸில் கேட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி இ-பஸ் எதுவுமே கேட்கலங்க. கரெக்டாக அவுட் இன்னும் 42 கிலோமீட்டரு. கோத்தகிரிக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. எல்லாருமே ரெயின் கோட் கூட சுற்றிட்டு இருக்காங்க. மழை வருதானே தெரியலையே. ஸோ இதெல்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. புதுசாக தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வரும்போது எதுவுமே இல்லை இந்த மாதிரி தான். ரீசெண்டாக நாங்கள் இப்போது மூணாறு போயிருந்தோம்ல, அதெல்லாம் சரியான அலப்பறையாக இருக்கும். அந்த காதர் நாட்டை போய் நம்ம வாங்கினோம்ல, அவர் விளாக் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து நம்மக்கிட்ட கேமரா எதுவுமே இல்லை, அதனால் நம்ம அப்போ விளாக் எடுக்கல. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் 3rd பார்த்தே ரிலீஸ் ஆச்சு. அதில் அது நிறைய வீடியோங்க, ரொம்ப நேரங்க. இன்னும் அவர் வீடியோ இன்னுமே இருக்குங்கிறாரு. கிட்டத்தட்ட 3 பார்ட் பக்கம் விட்டாச்சு. ஆனாலுமே இன்னும் வீடியோ கிளிப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா 2 days அங்கே ஸ்டே பண்ணது போனது நிறைய அலப்பறையெல்லாம் இருந்துச்சு. அதில் 3 வண்டி தான், 3 பேர் தனித்தனி வண்டி. ஒரு எம்டி, அப்புறம் ஒரு டியூக்கு 200 ஒன்று, அப்புறம் ஹண்டர் 350 நினைக்கிறேன், அது ஒன்று. மொத்தம் 3 வண்டியில் 3 பேர் தான். ஜாலியாக ஒரு ரைடு கிளம்பிட்டேங்க. அங்கே கூட அவ்வளோக்கா மழை இல்லை, அங்கே இதே கிளைமேட்டு தான். பட் அப்பப்போ லைட்டாக சாரல் அடிச்சிச்சு.
காலையில் பசங்களாம் மாலை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அவங்க அந்த கிளைமேட்லேயே நார்மல், நம்ம திருப்பூரில் நார்மல் கிளைமேட்டு தான், அந்தளவுக்கு குளிர் இல்லை. ஆனால் அதுவே நமக்கு பெரிய குளிராக தெரியும். அந்த குளிருக்கே அவனால் காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்க முடியல. இங்கெல்லாம் மாலை போட்டவங்களாம் எப்படி பச்சை தண்ணியில் குளிப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் கேட்டேன், ஏன்டா சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாதான்ட்டு. அந்த மாதிரி ஹீட்டிங்லாம் பண்ணி குடிக்கக்கூடாது, ஒன்லி பச்சை தண்ணியில் தான் மட்டும் குளிக்கணும், அதுவும் ஒரு 2 டைம் குளிக்கணும், மார்னிங் ஒரு டைமும் அப்புறம் ஈவினிங் ஒரு டைமும் குளிக்கணுமாம்மா, மாலை போட்டுச்சுன்னா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் மாலை போட்டிருப்பாங்க, எப்படி தான் யாரும், ஏன்னா மாலை போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பாருங்கள் எப்படி மாலை போட்டு அவங்க இந்த குளிரில் எப்படி இங்கெல்லாம் குளிக்கிறாங்கன்னு தெரியல பச்சை தண்ணியில். இல்லை காலையில் பச்சை தண்ணியிலலாம் தொட்டாலே லைட்டாக அள்ளு விட்டுச்சு. டக்குன்னு போய் ஹீட்டரை போட்டு விட்டு வந்துட்டேன். போய் பல்ல விளக்கிட்டு கரெக்டாக குளிக்கிறது கரெக்டாக ஆயிடுச்சு டைமிங்லாம். நான் வீட்டில் இன்னும் பிரச்சனை இல்லைங்க, இன்னும் அப்பப்போ அங்கங்கே கடையெல்லாம் இருக்கும், மேகி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்னும் இங்கே எதுவும் வேலை நடக்குதுங்க, ஒன்றெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. எனக்கு மந்த்லி ஃபுல்லாக ஒர்க்காக இருக்குமா, ஹெவி ஒர்க்காக இருக்கும், வேலைக்கு போயிட்டே இருப்பேன். இதில் ஏதாச்சும் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனோ எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போயிட்டு வந்தோன்னா வச்சுங்களேன், என் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க, டே நேரத்தில் ஏன்டா போகிற, ஊட்டி ஃபுல்லாக குளிராக இருக்குண்டா, ஃபுல்லாக மழையாக இருக்குண்டா, போகிறதே வேஸ்ட்ரா அப்படிங்குவாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு லாங் ரைடுங்கிறது, அது எல்லாமே வேறு லெவல் ஃபீல் கொடுக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க தான்ப்பா, அடுத்த யாரையும் நம்மளால நம்ப முடியாது. எனக்கு நீ உனக்கு நான், அவ்வளோதான். அப்படிதான் இருக்கணும். எனக்கு நான் இருக்கேன், இவனுக்கும் நான் இருக்கேன், எனக்கு இவன் இருக்கான், அவ்வளோதான். நாங்கள் 2 பேர் தான், வேறு யாரையும் நம்ப மாட்டேன். இவன் மட்டும் போதுன்னு சொல்லி விட்டுருவேன். இவனுக்கு வேறு போய் அது சர்வீஸ் வேறு பண்ணணும். மாப்பிள்ளை இவ்வளோ நாள் நமக்காக நல்லா உழைச்சிருக்கான். நான் ரீசெண்டாக இப்போ தான் வண்டி எடுத்தேன். நான் வந்து ஜூன் 6ஆம் தேதி தான் வண்டி எடுத்தேன். ஜூன் 6ஆம் தேதி வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 2 வருதில் நான் ஹில்ஸ் ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏற்றணும்ல, சரின்ட்டு ஊட்டி ஃபஸ்ட்டே ஊட்டி தான் வந்தேன். என் வண்டி எடுத்த புதுசில் மாப்பிள்ளைக்கெல்லாம் இது பழக்கப்பட்ட ஊர் தான், மாப்பிள்ளைலாம் வந்திருக்காப்புல, அதனால் இவருக்கு பிரச்சனை இல்லை. ஊட்டி போயாச்சுங்க. அப்புறம் வந்துட்டு நானும் இன்னொரு பையனும் வந்துட்டு வால்பாறை போயிருந்தோம். வால்பாறை, ஊட்டி, வால்பாறை, அப்புறம் கொடைக்கானல் போயிருந்தோம். எல்லா பக்கம் சுற்றி அடிச்சிட்டோங்க. இன்னும் கொல்லி ஹில்ஸ் மட்டும் போகணும். ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு நிறையா யூடியூபர்ஸு, இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் அந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்திருப்பாங்க. நானும் நிறையா எடுத்திருக்கேன். பட் எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிற லைட்டிங்க்கு செட் ஆகலை. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சா, அப்போ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கவரேஜ் கிடைக்கல, வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே. வண்டி என்னங்க தூக்கிட்டு நிற்கிது, இப்போ வண்டி கழுவுறாங்க போல. ஆமாங்க, வண்டி கழுவுறாங்க அண்ணன். முக்கியமாக வந்து இந்த குளிர் டைம்லாம் நமக்கு காது தாங்க நல்லா அடைக்கும். குளிர் மூடி தாங்கிடலாம், அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் காது நல்லா அடைச்சிடும். ஊட்டியில் நான் ஒரு ஸ்பாட் காட்டுறேன். அந்த இடத்துல காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்துட்டு நாங்கள் ரீசெண்டாக போயிருந்துருக்கும்போது வந்துட்டு ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்ருக்கும்போது எதிர்ச்சியாக நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு டக்குன்னு மேலே ஏறினான். ஏறி பார்க்கும்போது அவன் போய்ட்டு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கேன். நான் கீழேருந்து கத்துறேன், டீ வாடா வாடா வாடான்ட்டு. அவன் நான் இருங்க வந்துடுறேன் ப்ரோ அப்படின்ட்டு போனான். நானும் எங்கடா பைத்தியக்காரன், கரெக்டாக கிளம்புற நேரத்தில் போயிட்டு இருக்கானேன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா டீ கடை இங்கே வரமா இருக்கும், அந்த லாஸ்ட் பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து மேலே ஏறிச்சு. அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக அந்த மலையில் ஏறி போகிறான். எங்கடா போகிற அப்படின்னா வந்துடுறேன்னா கடைசியில் போனோம். உள்ளே காட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க மேலே. அவங்க கடைக்காரங்களே சொல்கிறாங்க, தம்பி நாங்கள் கடை போட்டதுன்னு இப்போ வரைக்கும் நாங்கள் ஏறி போனதே இல்லை தம்பி, நாங்கள் எதாவது இருக்க போது வர சொல்லுங்க அவங்கள அப்படின்னாங்க. இப்போ டக்குன்ட்டே வாடா வேகமாக வாடா அப்படின்ட்டு வந்தோன்னுட்டி அங்கே ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம், அந்த மரம் பார்த்தீங்கன்னா நல்லா ரக்கடாக இருந்துச்சு. அப்படி என்ன சொல்கிறது போகுது, அவ்வளோ செடியெல்லாம், அந்த இலையெல்லாம் நிறையா இருந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு. அந்த மரத்தில் வந்து இப்போ இந்த மரம் இருக்கா, இப்போ இந்த இடத்துலலாம் யாராச்சும் எழுதலாம். மரத்தில் உச்சியில் ஏதோ எழுதியிருக்காங்க, என்னன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டு. அதுவும் எல்லோ கலரில். அப்படின்னாச்சு வந்தாங்க. நம்மக்கிட்ட சாம்சங் இருக்குல்ல, நம்ம இங்கே ஜூம் பண்ணி பார்த்துருவோம். மரம் தெரிஞ்சு அதில் ஏதோ எல்லோ கலர் இருந்துச்சுன்னு நான் சரியாக கவனிக்கல அவன் சொன்னது. இப்படி இந்த மாதிரி சொன்னோடனே இந்த கேட்டதுக்கு ஏன்னா ஏதோ பாவத்தின் சம்பளம்னு ஏதோ எழுதியிருக்கணும் அது அப்படின்னு சொன்னாங்க. சரி இருங்க நம்ம அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் நம்ம முன்னாடி போயிட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி எழுதியிருக்கு, அது நல்லா ஹைட்டில். அது எப்படின்னா இப்போ இந்த மாதிரி திட்ட விட்டு அந்த மரம் பெரிய மரம் கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஆனால் யாராலையும் மேலே போய் அந்த ஏறி எழுத முடியாது. ஆனால் எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. அதை
ஆனால் இந்த மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணம்னு போட்டுருந்தாங்களா, உங்களுக்கு பார்த்தோன்னே அள்ளு விட்டுருச்சு. ஐயோ நம்ம அந்த கணக்காரங்கிட்ட கேட்குறோம், அவங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு இப்போயே தெரியுது இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு அப்படின்னு கணக்காரங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க டீ தூள் வாங்கிட்டே போங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் இல்லைண்ணா வேணாண்ணான்னு சொன்னோம். அவங்க வாங்க டீ போட்டு தரேன், நீங்கள் குடிச்சு பாருங்கள், குடிச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கோங்கன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அங்கே. ஆனால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக தான் சொன்னாங்க. நாங்கள் இன்னொரு பக்கம் விசாரிக்கும் போது அங்கே ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் அங்கே ரேட் அதிகமாக சொன்னாங்க டீ தூளுக்கு. அப்புறம் தான் சொன்னான் ஃப்ரெண்டு, டீ நல்லா இருந்துச்சு. எப்படின்னா அந்த டீ தூள் ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பூஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பூஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறாங்க. அதை மிக்ஸ் பண்ணும்போது என்ன உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அதான் சொன்னாங்க, ஃப்ரெண்டு தான் சொன்னான், டீ அதில் பூஸ்ட்டு போட்டிருப்பாங்களா, பூஸ்ட்டு போட்டால் உனக்கு அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்க பூஸ்ட் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் தான் நாங்கள் நல்லா அது உங்களுக்கு அந்த பூஸ்ட்டு ஸ்மெல்லு வராது, ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கு பதிலாக தானே ஹெவியாக டீ தூள் போடுறாங்க. போட்டோன்னே ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு டீ தூள் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பூஸ்ட்டு குடிச்சா அந்த ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் இருக்கும். இதிலே முக்கால்வாசி பேர் ஏமாந்துடுறாங்க, ஓ டீ தூள் நல்லா இருக்கே அப்படின்னு. நம்ம வீட்டில் வந்து டீ குடிக்கும் போது போகும் ஃபுல்லாக கசப்பாக இருக்கும். நிறைய பக்கம் பாருங்க, ரோட்டோரத்தில் இந்த டீ கடை மேகி கடையில் வச்சுருப்பாங்க, அவங்களே டீ தூள் வாங்கி வச்சுருப்பாங்க. கேட்டால் தம்பி ஒரிஜினல் தம்பி, நாங்கள் செய்கிற இடத்துல வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. இதுதான் நான் போன வாட்டி வந்துட்டு நான் வந்து சாக்லேட்டு எல்லாம் வாங்கிட்டு போனேன் இந்த கடையில். பாருங்கள் பசங்களாம் ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் ஃபுல் ஹேண்டு தான், நம்ம இதெல்லாம் ஆஃப் ஹேண்ட் மட்டும் தான். என்ன ஒரு இதுன்னா, பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அலோடு இல்லை. இப்போ நம்ம தொட்டப்பட்டான ஒரு ஏரியா கூப்பிட்டு போகிறவங்கள அந்த இடத்துக்கு பாருங்கள், அந்த தொட்டப்பத்தாலேயே முக்கால்வாசி பேர் ஃபுல்லாக பேக்கிங்கில் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, நம்ம ஏதாச்சும் பிளாஸ்டிக் வச்சுருக்கோமா அப்படின்ட்டு. பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஏதோ அது ஏதோ அவங்க எழுதியிருந்தாங்க, 1 கிராம் பிளாஸ்டிக்கு 1000 ரூபா என்னமோ ஃபைன் ஆகும். 1 கிராமோ இல்லை அது எவ்வளோன்னு தெரியல சரியா, ஃபைன் 1000 ரூபான்னு ஆரம்பத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ அது மிஸ்ட்டாக புகையானே தெரியல இது. ஸோ வயசு அங்கே பாருங்கள், மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது மேலெல்லாம், வேறு லெவலில் ஃபீல் கொடுக்குதுங்க. எல்லாமே ஃபோட்டோஷூட் பாயிண்ட்டு தான் இங்கே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ சீக்கிரம் வந்துட்டோமா இல்லை லேட் ஆகிது வந்துட்டோமான்னு தெரியல. இப்போ வரைக்கும் எந்த ஒரு 2 பேர்த்த பார்த்தேன் அந்த ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம்லாம், அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்து போடுவாங்கன்னு சொன்னேன்னா, அந்த இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்புள்ஸ் மட்டும் இருந்தாங்க. மற்றபடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி யாருமே இல்லை, ஃபுல்லாக மிஸ்டேக். இங்கே தாங்க நாங்கள் மேகிலாம் சாப்பிட்டோம் இந்த கடையில், செல்வம் ரியல். இங்கே தான் வந்து நாங்கள் மேகி சாப்பிட்றதுக்கு ரிட்டன் வரும்போது நாங்கள் சாப்பிட்டோம் நினைக்கிறேன். மிஸ்ட்டு அப்படியே அங்கேருந்து மாறிச்சா, இப்போ இங்கே மிஸ்ட்டு இங்கே வந்துருச்சு. போயிட்டு மறக்காமல் ஊட்டி வரைக்கும் வாங்கிட்டு வரணும். எங்கள் அம்மா என்ன சொல்லியே தள்ளி விட்டுருக்காங்க, ஊட்டி வரைக்கும் வாங்கிட்டு வந்துடுறா, சாக்லேட்டும் கூட வேணாம் அப்படின்னு. ஏன்னா போன வாட்டி சாக்லேட் வாங்கிட்டு போனது வீட்டில் யாருக்குமே பிடிக்கல, யாருமே சாப்பிடல, நான் மட்டும் தான் சாப்பிட்டேன் கொஞ்சம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் அது சாக்லேட்ஸ்லேயே வந்துட்டு நான் மிக்சிங்கில் தான் வாங்கியிருந்தேன்னா, அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்லேட் மட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதில் நிறையா நட்ஸ் எல்லாம் போட்டு சாக்லேட்டே நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. வேணா அதை வேணால் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் வீட்டுக்கு. வண்டி இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கேரளா அந்த மாதிரி ஊர்லேருந்துலாம் வண்டி வரும். ஆனால் வந்து கொடைக்கானல் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கர்நாடகா வண்டி தான், கேஏ தான். மூணார் பேர் நம்மள மூணார் இதுக்கும் கேரளா டிஸ்ட்ரிக்ஸ் தான் வரும். ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஏ வண்டி தான், கர்நாடகா. கோத்தகிரி நீர்வீழ்ச்சி, ஏதோ கோத்தகிரி ஃபால்ஸ் இருக்கும் போல். மிஸ்ட்டு பாருங்க தரமாக இருக்குது, மழைத்துளி தூதுன்னு நினைக்கிறேன். மழை காரில் ஃபுல்லாகவே அந்த ரைனாக இருக்குது, ஃபுல்லாக மழைத்துளியாக இருக்குது. பாருங்க ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குல்ல ஸ்பாட்டு. தொட்டப்பட்டா 30 கிலோமீட்டர் கரெக்டாக ஊட்டி. நம்ம ஊட்டி போனால் ஊட்டிலேருந்து நமக்கு எல்லாமே பக்கம்தான். கோடநாடு, நம்ம ஊட்டியே போயிடலாம். ஊட்டி போயிட்டு டீ பார்க்கில் ஒன்றும் இல்லைங்க, அது ஃபுல்லாக ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கும். அங்கே நமக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டாக போகலாம். அங்கே வேணால் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வியூ பாயிண்ட் தெரியுமானே தெரியல. நான் போன வாட்டி போகும்போது கூட வியூ பாயிண்ட் ஃபுல்லாகவே மூடிடுச்சு, போனதே வேஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க. பார்த்தீங்களா இங்கே இருக்கிற வீடில் எப்படி இருக்குது. ராஜன்ஸ்லாம் இங்கே உயிரோடு தான் வாழ்கிறாங்க போல. கிளைமேட்டு
லெவலில் இருக்குது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த vlog மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வரும்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்க முடியுமா சுருக்கிறேன். ஸோ நல்லா செம்ம கிளைமேட்டுங்க, நல்லா குளிர் அடிக்குது, நல்லா காற்று பாருங்க, வேற லெவல் கைஸ். பா கிளைமேட்டு தாங்க. ஏய் வாங்கடா பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்கடா, ஊட்டி வந்துருங்கடா, எல்லாரும் ஊட்டி வந்துருங்க. கிளைமேட்டு வேற லெவலில் இருக்குது, வேற மாதிரி இருக்குது. மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறீங்களா, உங்களுக்கும் தனியாக ஒரு 2000 ரூபா 3000 ரூபா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுங்க, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ட்ராவல் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ரொம்ப லாங்கெலாம் வேணாம், நீங்கள் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனீங்கனாலே போதுங்க. உதகை ப்ளஸ் ஊட்டி. கிளைமேட் பாருங்க வேறு லெவலில் இருக்கணும். ஸோ ஐயோ ஊட்டிக்கு எதில் போகணுன்னு தெரியலையே. ஸோ நம்ம ஊட்டிக்கு மேலே தான் இறன்னு நினைக்கிறேன். இங்கே கேட்போம். நான் ஊட்டிக்கு எது இல்லைங்கண்ணா, ஸ்ட்ரைட்டுங்களா? ஓகே தேங்க்யூண்ணா. கைஸ் ஊட்டி ஸ்ட்ரைட்டாக தான். ஆமாம், உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்மெட் வைசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என் கண்ணே அந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுதுங்க. இங்கே இந்த குளிருக்கும் அது. ஸோ போயிருந்தாங்க, ஸ்ட்ரைட்டு தாங்க, 28 கிலோமீட்டர் இன்னும். இதில் போய் யூட்டன் பண்ணணும் போல, அதில் போகணுங்க நம்ம. இது வந்து பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கும். இது கோத்தகிரி. போன வாட்டி வந்து ஒரு ஹோட்டலில், ஊட்டியில் தான் கரெக்டாக, அந்த ஹோட்டல் கூட நான் காட்டுறேன், எனக்கு போகும்போது இருந்துச்சுன்னா காட்டுறேன். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதுக்கும் அவர் தோசைக்கல் இருக்குல்ல, அது அவ்வளோ சூடாக இருக்குது. ஒரு தோசைக்கல் மேலே கை வச்சுருக்காரு, ஒன்றுமே அவருக்கு சூடே இல்லை. கேட்டது தம்பி இங்கெல்லாம் அந்த சூடே தெரியாது தம்பி அப்படிங்கிறாரு. அவர் பரோட்டா அவ்வளோ சூடாக எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. தட்டில் வச்சு கையை வைக்கிறேன், சூடே தெரியல எனக்குலாம். என்னடா அப்படி பார்த்தா சூடே இல்லை. ரோட்டில் ஜாலியாக போயிட்டுருக்காங்க பொறுமையாக லவ் பண்ணிட்டு. ஸோ கிளைமேட்டு பாருங்கங்க, நொறுக்குது. அக்கா அக்கா கைஸ் கமான், இதுதான் அந்த ஊட்டியோட ஹில்ஸு, வேற லெவலில் இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், விஸ்ட்டு பாருங்க எந்த அளவுக்கு விஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருக்குது. ஒருத்து வருமா, நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒருத்து வருமாங்கிற மாதிரி ஆப்போசிட் வர்றோம். இல்லை என்னால் முடியல. இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறவங்கள வேற லெவல்ற வயசு நீங்களாம். சத்தியமாக சொல்கிறேன்டா, எத்தனையோ இதை நம்பி ஏமாந்துருக்கேன்டா. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வீடியோ போட்ட ஒரு காரணத்துக்காக வந்தேன். பரவாயில்லைங்க, வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது ஹெச்எஸ்லாம். ஒன்றும் கூடி நான் சரி ரைட்டு அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம கிளைமேட்டுக்கு ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக மொட்டை வெயில் அடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அதே மாதிரி தாங்க இருக்குது. எல்லாம் மாதிரி ஒன்றுமே தெரியல பாருங்க, எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது. பரவாயில்ல, ரைட்ரா 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 அடி வந்துருங்கடா. அடி பசங்களா கண்டிப்பாக ஊட்டிக்கு வந்துருங்கடா, மிஸ் பண்ணிடுறாங்கடா. இந்த கிளைமேட்லாம் டிசம்பர் மாதம் கிளைமேட்டு வேற லெவலில் இருக்குடா, யாரையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் எல்லாரும் வந்துருங்க. பாருங்க ரோடு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க, ஆப்போசிட்டில் வர்ற வண்டி லைட்டு மட்டும் தான் தெரியுது பாருங்க. அதனால தான் எல்லாருமே ஃபாக் லைட் போட்டு வராங்க. கோயில்லாம் இருக்குங்க, கோயில் கோயில் கோயில். ஸோ இங்கே நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குங்க. ஐயோ மண் இறங்குமா, உள்ளே இறங்கிடுமோ? ஆமாம், தள்ளியே போட்டுக்கலாம் வண்டி. நல்லா குளிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாக் லைட்லாம் போட்டு தான். இதுக்கும் இந்த ஃபாக் லைட் போட்டு எனக்கு ஒன்றுமே தெரியலங்க வண்டியில். ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே பாருங்க, ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குது. அந்த பக்கம் லைன் ஃபுல்லாகவே, இந்த பக்கம் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான், சுற்றி மிஸ்ட்டு தான் இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம அங்கே போயிட்டு எதாவது டீ எதாவது சாப்பிட்டு போட்டு நான் அப்படியே உங்களுக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ள நான் பேட்டரி எல்லாத்தையுமே சார்ஜிங் கனெக்ட் கொடுத்துறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, சார்ஜ் பார்த்தீங்களா கம்மியாக தான் இருக்குது. ரெண்டாவது பேட்டரி, ஏன்னா இது சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. இந்த பேட்டரியை மாற்றிட்டு நம்ம அடுத்து 2 பேட்டரி சார்ஜ் போட்டு விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு அடுத்து கனெக்டிங் கரெக்டாக இருக்கும். கடையில் ஆளே இல்லைங்க ப்ரோ. ஒரு காஃபி ப்ரோ. சரிங்க, ஒரு காஃபி எடுத்துட்டு டிக்கி. ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குது. பேட்டரியெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுங்க. ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலான்னு தான். கிளைமேட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஸோ டீயை குடிச்சாச்சுங்க. இன்னொரு பெரிய சம்பவங்க, நம்ம அண்ணங்கிட்ட வாங்கிட்டு அந்த பவர் பேங்க்கில் சுத்தமாக சார்ஜர் இல்லை. பேட்டரி போட்டேன் 75ன்னு கிடச்சி, டக்குன்னு பார்க்குறேன் 2 பேட்டரி போட்டேன் 25ன்னு கட்டுது. மனசாட்சி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போது ஒரே ஒரு பேட்டரி மட்டும்தான் இருக்குங்க. அதுலேயும் சார்ஜ் இது தான், இவ்வளோ தான், இது மட்டும் தான் இருக்குது. அது போக ஃபோனில் தான் இருக்குது. அப்படியே கிளம்பலாம். நம்ம எங்கேயாவது ஒரு ஸ்பாட் போயிட்டு கூட சார்ஜ் போட முடியுமா பார்க்கலாம். இல்லை சாப்பிட்ற ஹோட்டலுக்கு போயிட்டு கூட போடலாம். ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டேன், அங்கே ஒருத்தர் லோக்கல் பீப்புள் தான் போல் ப்ரோ. ஒருத்தர் தான் சொன்னார், ப்ரோ இப்போல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ, ஃபுல்லாக கிளைமேட் இதே மாதிரி தான் இருக்கும். தொட்டப்பட்டா போனீங்கனாலுமே உங்களுக்கு என்ன சொல்கிறது, சும்மா சுற்றி பார்க்கலாம் ப்ரோ, ஆனால் அங்கேயும் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டாங்க. போகலாம், போய் பார்த்துருவோம். எதுக்கு எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். மிஸ்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? மிஸ்ட்டு அதுதான் வந்து போகுது வருங்க. எவ்வளோ பெரிய மிஸ்ட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே அப்படியே இருக்குது. சார்ஜரும் போட முடியாத நிலைமை ஆகி போச்சுங்க. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஃபுல்லாக. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுங்க. ஒரு வழியாக அவங்க சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு. அப்போயே சொன்னாங்க, ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க ப்ரோ ஆரம்பிக்கும்னாங்க. பார்த்தா அதே மாதிரி ஆரம்பிச்சிருச்சுங்க. சடன்னு தூர ஆரம்பிச்சிருச்சு மழை. அதெல்லாம் ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இதில் ஓவர் ஸ்பீடில் சத்தியமாக டேஞ்சரு. அதனால் நம்ம அளவான ஸ்பீட்லேயே போய்க்கலாம், அதுவே கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மழை வேறு. என் வைசர் ஃபுல்லாகவே மிஸ்ட்டுங்க, ஒன்றுமே தெரியல எனக்கு. வைசரை ஓப்பன் பண்ணால் வச்சுக்கோங்களேன், மைக்கு வந்து சவுண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நாய்ஸாக கேட்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த ஸ்பாட் இதுதான், இது காட்டுறேன். இங்கே தான் டீ குடிச்சோன்னாங்க, அதான் இங்கே தான் ஏறி போனாங்க பசங்க. கூட அந்த மரத்தை காணும். இருங்க இங்கே தான், இங்கே நான் அங்கே இருக்க தெரியுதா? ஒரே நிமிஷம் நான் ஃபோனில் கவர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம். பார்த்தீங்களா, இன்னும் தடவை ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக நாங்கள் அந்த டீ கடையில் டீ குடித்தோம். இங்கே தான் டீ குடிச்சிட்டு அப்படியே பசங்க நடந்து வந்தானுங்க. எங்கடா போகிறீங்கன்னு பார்த்தா இதில் திப்புன்னு ஏறினானுங்க. ஏறி கடைசியில் பார்த்தா அங்கே இருக்க அந்த மரத்துக்கு தான் போனானுங்க. ஸோ அதுதான் நான் சொன்ன மரம். யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். தொட்டப்பட்டா வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம தொட்டப்பட்டா மேலே தான் போகணும்னு நினைக்கிறேங்க. க்ளோஸா இந்த தொட்டப்பட்டா வியூ இது நினைக்கிறேன் என்ட்ரன்ஸு. பட் என்ட்ரன்ஸு க்ளோஸில் இருக்கா? டிக்கெட்டை தான் வாங்கணுமா? இல்லையே, தொட்டப்பட்டா ஓப்பனில் தான் இருக்கும் போல். ஓப்பனில் தாங்க இருக்குது, வண்டியில் வருது பின்னாடி. ஸோ இதான் கைஸ் நம்ம தொட்டப்பட்டா ரோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சரியான டிராஃபிக் ஆகும். முக்கால்வாசி கேரளாக்கார வண்டி தான். போன வாட்டி ஒருத்தர் வண்டி உள்ளே இறக்கிட்டாரு. இறக்கி அவரால் ஃபுல் டிராஃபிக் ஆகி போச்சு. நான் வைஸரை ஓப்பன் பண்ணிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்டுக்கோங்க, இல்லை ஏர்பட்ஸ் போட்டுக்கோங்க ஏதாச்சும். ஸோ இங்கே சரியான மழையாக இருக்குது, மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. மழை வந்துருச்சுங்க.
ஃபுல்லாக மழை அடிச்சு விழுக்குது. இதுதான் தொட்டப்பட்ட ரோடு. இந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் வரும்னு நினைக்கிறேன் இந்த மேலே ஏறுறது. இதுதான் வந்துட்டு ஊட்டியில் இருக்கிறதுலே ஹைட்டான ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தாவே டோட்டலாகவே எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நான் இப்போ வரைக்கும் போன இதில் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி எதுவுமே நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்கா. நான் இப்போ இது சீசன் டைம்லேயே இந்த அளவுக்கு இருக்கும்போது நார்மல் டைமும் இதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாக தான் ரைனாக தான் இருந்துச்சு. ஃபக் நான் வேறு ஏதோ நினச்சேங்க. கீழே இதான் டிக்கெட் தான் அவனுக்கு. ஸோ டிக்கெட் ஜிபே இருக்காண்ணா? சரி கேஷ்னா 500 தான் இருக்கு. ஓகேவா? இருக்குங்க, இருக்கு நம்மக்கிட்ட 40 ருபீஸ் இருக்கு. நாங்கள் 40 இருக்கு. வேணுமா ரிட்டர்ன் வரும்போது? ஓகே. ஸோ கைஸ் ஓரளவுக்கு 30 ரூபா தான். பரவாயில்லைங்க. தொட்டப்பட்டாலும் கூட ரேட்டு கம்மி தான். ஆனால் டீ பார்க்கில் எதுக்கு அவ்வளோ வாங்குறாங்கன்னே தெரியலங்க. இங்கே கூட உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணுற கடையெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் டீ பார்க்கில் ஒன்றுமே இல்லைங்க. அங்கே வெறும் டீ கடை மட்டும் தான் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடக்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் அதில் நல்லா இருக்கும். இதெல்லாம் மரமெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே அந்த பாசனம் தான் பச்சை பசேன்னு இருக்கு. ஆனால் இங்கேயும் நல்லா டிராஃபிக் ஆகும். ஆனால் டிராஃபிக்கே இல்லை இந்த வாட்டி. போன வாட்டி வரும்போதெல்லாம் ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு இங்கே. நானே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இந்த ரோட்லேயே நின்றுட்டோம் நாங்கள்லாம். ஆனால் ஃபுல்லாக டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்க. அதில் வேறு முன்னாடி வேறு ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று அப்படி என்னாச்சு, சைடில் வந்து ஃபுல்லாக குழியாக இருக்குமா, அந்த குழியில் 2 டயர் இறங்கிடுச்சு. அதனால் அதில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அப்புறம் அவங்க எல்லாரும் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே இருந்தெல்லாம் கல் இந்த மாதிரி தான் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து டயர் கட்டில் வச்சு அதை தூக்கறக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க. கார்காரங்களாம் ரொம்ப இதாகிட்டாங்கப்பா. அவங்களாம் ரொம்ப நேரம் அங்கேயே நிற்கிறாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே கார் அப்படியே ரோட்லேயே பார்க் பண்ணிட்டாங்க. அதனால் கீழே இருந்தே அலோடு இல்லைன்ட்டாங்க மேலே ஒரு 1 hour. அப்புறம் நீங்கம்மா ஆமாங்க தொட்டப்பட்டா வந்தாச்சு. இதான் தொட்டப்பட்டா. ஓ இருக்குங்க, அவ்வளோ கூட்டம் இருக்கு. வா நூறுக்கி அடிங்கடா. சாரே எல்லாம் கேரளா தாங்க. வண்டி இங்கே கார் பார்க்கிங் போட்ட வேண்டியதான் சொன்னமா. சிக்மவுண்ட்லேருந்து கேமரா கையில் எடுத்து வீடியோவில் கவர் பண்ணுறேன். போகிற வரைக்கும் நமக்கு கேமராவில் சார்ஜ் பத்தாது. வண்டி இங்கே பார்க் பண்ணிடலாம். ரைஸ் ஃபைனலாக தொட்டப்பட்டா வந்தாச்சுங்க. ஃபுல்லாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக டான்ஸு பாட்டை போட்டு குளிச்சிட்ருக்காங்க. ஜம்முன்னு நல்லா கேஎல் வண்டி தான். ஸோ லாகர்ஸ்லாம் நிறைய வந்துருக்காங்க. டிக்கெட் எடுக்கணும் போல மழை வந்துருச்சு.